வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் அவித்த முட்டையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். இப்ப நம்ம முட்டைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்போதுமே அவித்த முட்டைகளாக எடுத்துக்கொள்வதுதாங்க நமக்கு நல்லது. மாறாக ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள்ல முட்டையை எடுத்துக்கிறது, எண்ணெயில வறுத்த பொரித்த பொடிமாஸ் போன்ற வடிவங்கள்ல முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடைச்சு எடுத்துக்கிறது, இது எல்லாமே நமக்கு நுண்ணுயிர் தொற்றுகள், இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து ஏற்படுத்தும், மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்காது. அதனால அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க. பாயில்டு எக் தான் நல்லது. ஒரு நாளைக்கு 1-2 அவித்த முட்டைகளை சாப்பிடுறது பொதுவான ஆரோக்கியத்திற்கு நமக்கு நல்லதுங்க. சோ இந்த மாதிரி நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, இதன் மூலமாக நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பத்தி விளக்கமாக பார்க்க போறோம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு ஹீமோகுளோபினுடைய லெவல்ல வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே நம்ம அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாங்க. இந்த அவித்த முட்டைகள்ல இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அயன் மற்றும் விட்டமின் B12 வந்து நிறைந்திருக்குங்க. இது என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்கள், அந்த ரெட் பிளட் செல்ஸ் உடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த விட்டமின் B12 அப்புறம் இரும்பு சத்து. சோ இதனால பாத்தீங்கன்னா அந்த ரத்த சோகை அனிமியா வராமல் தடுக்கப்படுவதோட உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பு கிடைக்கும். இன்னும் விரிவா சொல்லணும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் குறையும் போதுதான் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. சோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் போது ஆக்சிஜன் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடலுக்கு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தென்படும். சோ இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னா இரும்பு சத்து, விட்டமின் B12 இருக்கக்கூடிய அவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும், ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், ஆக்சிஜன் சப்ளை நமக்கு கரெக்டா இருக்கும், உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்கும், பிளட் ஃப்ளோவிங், அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு பாய்ந்து கொண்டே இருக்கும், ரத்த சோகையுமே நம்ம தவிர்த்துக் கொள்ளலாம். முடி மற்றும் நகங்களினுடைய ஆரோக்கியத்தை தொடர்ந்து மேம்படுத்திக் கொள்வதற்கு, முடி தொடர்பான நகம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், அவித்த முட்டைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சல்பர் மற்றும் அமினோ அமிலங்கள் இருக்குங்க. சோ இது வந்து முடியினுடைய வளர்ச்சிக்கும் நகங்களினுடைய உறுதித்தன்மைக்கும் மிக மிக அவசியமாக இருக்கும். முட்டையில் இருக்கக்கூடிய பயோட்டின், அந்த சத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த பயோட்டின் சத்து வந்து முடி உதிர்வை நமக்கு வந்து குறைக்கும். இப்போ உங்களுக்கு முடி கொட்டுறது ஹெவியா இருக்கு, அந்த ஹெவி ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா நீங்க முட்டையை உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு வரணும். அவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பயோட்டின் சத்து கிடைச்சு முடி உதிர்வை குறைக்கும். ஏன்னா அது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே இந்த பயோட்டின் சத்து கூந்தலை வந்து ஆரோக்கியமாக உறுதியாக பலப்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு முடி கொட்டுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறது, இளநரை பித்தநரை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே போலதான் நகங்கள்ல வந்து அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது, ஆரோக்கியமற்ற ஒரு நிலை தென்படுவது, இந்த மாதிரி இல்லாம நகங்களினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக் கொள்வதற்கு கூட இந்த அவித்த முட்டைகளை நீங்க உங்களுடைய உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டுங்க. மெட்டபாலிசத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு, ஸோ அந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி உங்களுடைய வெயிட் லாஸ் வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்க வந்து கட்டுக்கோப்பான முறையில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே முட்டை எடுத்துக்கலாம். காரணம், அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய கோலின் மற்றும் விட்டமின் B தொகுப்புகள் இருக்குங்க இல்லையா, இது வந்து உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குது. இது உணவை ஆற்றலாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறதால நாள் முழுவதுமாக உங்களுடைய உடல் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ மெட்டபாலிசத்தை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணதன் மூலமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிகப்படியான கொழுப்புகள் எங்காவது உங்களுடைய உடல்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து ஆரோக்கியமான முறையில் எரித்து கலோரிகளாக உங்களுக்கு வேண்டிய உணவு கலோரிகளாக நீங்க மாத்திக்கலாம். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டுரும். அப்போ எரிச்சு உங்களுக்கு எனர்ஜியை கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா தேவையில்லாத தொப்பை போன்ற கொழுப்புகள் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வெயிட் லாஸ் கூட உங்களுக்கு சாத்தியமாக இருக்கும். ஸோ முட்டையை வந்து நீங்க சாப்பிட்டு உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் குடிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெயிட் லாஸ் நம்ம குறைக்கணும்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கிறோம். நம்ம அந்த உணவுகள் நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் வந்து நமக்கு சாத்தியப்படுத்தும். முட்டையை நீங்க எடுத்துக்கிட்டனாலும் அப்படிதான், மெட்டபாலிசம் உங்களுக்கு அதிகரிக்கப்படும், தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டு உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். தைராய்டு சுரப்பியை சீராக வைத்துக் கொள்வதற்கு, தைராய்டு சுரப்பியை சீராக்குவதற்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய செலினியம் அப்படின்ற அந்த தாது பொருள் வந்து தைராய்டு ஹார்மோன்களை வந்து சீராக சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ போதுமான அளவுக்கு தைராய்டு ஹார்மோன் சுரக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான தைராய்டு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதனால தைராய்டு சுரப்பியை வந்து எப்போதுமே கரெக்டா வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணணும், சுரக்க வச்சு அதுல எந்த பிரச்சனையுமே வராம இருக்கிறதுக்கு எல்லாமே அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம
அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாங்க. காரணம் என்னன்னா, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தான். ஸோ இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரைகிளிசரைடோட அளவை வந்து குறைக்கும். இது இதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை நம்ம குறைக்கிறதுக்கு வழிவகுக்கும். அதாவது சுருக்கமாக சொல்ல முடியாது, நம்மளோட ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை முட்டையில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் குறைத்து விடும். அப்போ பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளை நமக்கு இந்த அவித்த முட்டைகள் உருவாக்கி கொடுக்கும். இதனால இதயத்துக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சீரான அளவில் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாமல் இதயம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. உங்களுடைய தசைகள் வந்து வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, தசைகளை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு, உடலை உறுதி பெற வைத்துக் கொள்வதற்காக நீங்க அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாங்க. காரணம் அவித்த முட்டைகள் இருக்கக்கூடிய உயர்தர புரோட்டீன், அந்த புரதம் இருக்குங்க இல்லையா, இந்த புரதம் தான் தசை திசுக்களை வந்து பழுது பார்க்கறதுக்கும், அந்த தசை திசுக்கள் வந்து ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே ஆகாம அந்த செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கும், தசை வளர்ச்சியை தசை வலிமையை அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அவித்த முட்டைகள்ல அமினோ அமிலங்கள் இருக்குங்க இல்லையா, இதுதான் உடல் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமானது. அப்போ இந்த புரதம் அமினோ அமிலங்கள் ஒன்றிணைந்து உங்களுடைய தசை பிடிப்பை வந்து சரி பண்ணிடும், தசை வளர்ச்சியை ஆரோக்கியப்படுத்தும், தசை திசுக்களை வந்து பழுது பார்க்கறதுக்கு, குறிப்பா தசைகளை வலிமைப்படுத்தி உங்களுடைய உடம்பை 50-60 வயதுகளில் கூட வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு அவித்த முட்டைகள் உதவிகரமாக இருக்குங்க. கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நீங்க அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். காரணம், இப்போ இந்த அவித்த முட்டைகளில் வந்து இந்த மஞ்சள் கரு காணப்படும். இந்த மஞ்சள் கருவில் வந்து லூடின் மற்றும் சியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. இது சாதாரண ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கிடையாது. இந்த லூடின், சியாக்சாந்தின் எல்லாமே உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள். இது என்ன பண்ணுவோம்னா, வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை திறன் குறைபாட்டை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வயதான காலத்தில் அதிகமாக நமக்கு வந்து பார்வை இழப்பு ஏற்படுதுன்றது வந்து நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனால் அது இருக்கதான் செய்யும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். ஓரளவுக்கு அந்த அதிகமான மங்கலான பார்வையெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவான பார்வையை வயதான காலத்தில் பெற்றுக்கொள்ளணும். முட்டையை நம்ம இப்போ இருந்து எடுத்துக்கொள்ளணும். அப்கோர்ஸ் வயதானவர்கள் 50-60 வயதில் இருக்கக்கூடிய நபர்களும் சந்தேகத்திற்கு இடமில்லாதவர்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளும் போது இழந்த கண் பார்வை திறனை வந்து மீட்டுக் கொள்ள முடியுமான்றது வந்து ஒரு சந்தேகம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மங்கலான பார்வை ஓரளவுக்கு கூர்மையாக்கப்படும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முட்டை வந்து கண்களுக்கு வேண்டிய அடிப்படை ஊட்டச்சத்துக்களை கொடுத்து கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்தும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்குங்க. மூளை செயல்பாடு சிறப்பானவர்கள் இருக்கிறதுக்கு, சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல்களை பெறுவதற்கு எல்லாமே நம்ம அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். காரணம், அவித்த முட்டைகள்ல வந்து கோலின் அப்படின்ற சத்து இருக்கு. இது வந்து மூளையினுடைய செல்களை வந்து வலுப்படுத்துதுங்க. இது நினைவாற்றலை உங்களுக்கு வந்து மேம்படுத்துறதுக்கும் நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற மரபியல் சார்ந்த நரம்பு தொடர்பான ஞாபக மறதி வியாதிகள் வருவது முன்னாடியே தடுக்கப்படும் நீங்க அவித்த முட்டைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. அதனால வயதானவர்கள் தினமும் 1 அல்லது 2 அவித்த முட்டைகளை வந்து அந்த வயதான காலத்திலுமே எடுத்து இருக்காங்க அப்படின்னா நினைவாற்றல் ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து தக்க வைக்கப்படும். ஏன்னா மறதி வந்து பாத்தீங்கன்னா வயதானவர்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கதான் செய்யும். ஆனா அதை கட்டுப்படுத்த முடியும் நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளும் போது. அதுக்காக தான் அந்த கோலின் அப்படின்றது ஊட்டச்சத்து வந்து மூளையினுடைய செல்களை வந்து நமக்கு மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கும். மூளை நரம்புல இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும். ஸோ உடல் அளவில் மட்டும் கிடையாது, மனதளவிலுமே சுறுசுறுப்பாக நம்ம அதனாலதான் இயங்குறோம். இதனால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் ஒருமுகப்படுத்தக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லீடர் நம்ம சிந்தித்து சிறப்ப ஆரம்பிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கணுங்க. ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ முட்டைன்னு பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்ளுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவித்த முட்டைகளை வந்து நீங்கள் காலை உணவுகளில் சாப்பிடுவீங்க இல்லையா, அந்த காலை உணவு சாப்பிடும்போது அது கூடவே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவித்த முட்டைகள் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.